வணக்கம் நேர்களே, இந்த நாளின் முக்கிய தலைப்புகளை அடுத்த 30 நிமிடங்களில் பார்க்க இருக்கிறோம். வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 334ஆக அதிகரிப்பு. 4வது நாளாக மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வரும் இந்திய ராணுவம். வயநாட்டில் நிலச்சரிவு தொடங்கிய இடத்தில் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திக்குழு பாதிப்புகளை காட்சிப்படுத்த மலைப்பாதையில் 16 கிலோமீட்டர் பயணம். வயநாட்டில் நிலச்சரிவு பாதிப்புகளை 2வது நாளாக ஆய்வு செய்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி 100க்கும் மேற்பட்ட வீடுகளை கட்டிக் கொடுக்க காங்கிரஸ் தயாராக இருப்பதாகவும் உறுதி. வயநாட்டில் உள்ள சாலையாற்றிலிருந்து 172 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக அறிவிப்பு. கனமழைக்கு இடையே கரையோர பகுதிகளில் தொடரும் தேடுதல் பணி. நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் சிக்கி தவித்த 4 பேர் 4 நாட்களுக்கு பிறகு உயிருடன் மீட்பு. ஹெலிகாப்டர் மூலமாக மீட்டு வந்த ராணுவம். முண்டக்கை பகுதியில் 3 நாட்களுக்கு பிறகு 2 வயது குழந்தையுடன் தாய் சடலமாக மீட்பு. மண்ணில் புதைந்திருந்தவர்களை தோண்டி எடுத்த மீட்புப் படையினர். வயநாட்டின் அட்டமலை பகுதியில் 4 நாட்களுக்கு பிறகு வளர்ப்பு நாய் மீட்பு. 4 நாட்களாக உணவின்றி தவித்த நிலையில் முகாமிற்கு அழைத்து வந்த நபர். கேரளாவில் நிலச்சரிவு நிவாரணப் பணிகளுக்கு 20 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவித்த நடிகை நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் சேதமடைந்த பகுதிகளை மறுகட்டமைக்க ஒருங்கிணைந்து செயல்படுவோம் என்றும் அழைப்பு. மலை கிராமங்களில் உள்ள மாவட்டங்களில் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ள வேண்டும். வயநாடு நிலச்சரிவை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. அருந்ததியினர் இடஒதுக்கீடு குறித்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த பரிசு. சமூக நீதியை நிலைநாட்டும் பயணத்திற்கான மற்றொரு அங்கீகாரம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது தற்கொலைக்கு சமம். இரு மாநிலங்களும் பேசி தீர்வு காண வேண்டும் என்று பிரதமர் கூறியதற்கு அமைச்சர் துரைமுருகன் பதில். இதுவரையில நாங்க பேசுறோம் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு, இன்னும் பேச்சு நடக்கல. ஆகையினால் பேச்சுவார்த்தையில் மூலம் தீர்த்து கொள்ளலாம் என்று சொல்வது தற்கொலைக்கு சமம். பாரிஸ் ஒலிம்பிக் 25 மீட்டர் துப்பாக்கிச் சுடுதலில் இந்தியாவின் மனுபாக்கர் இறுதி சுற்றுக்கு முன்னேற்றம். ஏற்கனவே 2 பதக்கங்கள் வென்ற நிலையில் மேலும் ஒரு பதக்கம் வெல்ல வாய்ப்பு. பாரிஸ் ஒலிம்பிக் ஹாக்கியில் இந்திய அணிக்கு 3வது வெற்றி. பலம் வாய்ந்த ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேற்றம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. கரையோர பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை நீர் சூழ்ந்திருப்பதால் மக்கள் அவதி. திருச்சி காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றங்கரையில் படித்துறை இல்லாத பகுதிகளில் நாளை நீராட தடை. மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. கரூர் மாயனூர் காவிரி கதுவணைக்கு வரும் நீரின் அளவு 1,67,000 கனஅடியாக அதிகரிப்பு. அணைக்கு வரும் நீர் 98 மதகுகள் வழியாக வெளியேற்றம்.
திருப்பூரில் உபரிநீர் செல்லும் பகுதியில் சிக்கி தவித்த நாய். மீட்பு பணியின் போது ட்ரோன் மூலம் நாய்க்கு உணவளித்த தீயணைப்பு வீரர்கள். சென்னையில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும். சென்னை மாநகராட்சிக்கு திருப்புகழ் குழு அறிவுரை. புழல் மருத்துவமனையிலிருந்து படுத்த படுக்கையாக காணொலி காட்சியில் ஆஜர்படுத்தப்பட்ட செந்தில் பாலாஜி. அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் வரும் 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. செந்தில் பாலாஜி வழக்கில் வரும் 7ஆம் தேதி குற்றச்சாட்டு பதிவு என்று அறிவிப்பு. நேரில் ஆஜர்படுத்தவும் முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. மூடப்பட்ட ரேஷன் கடைகளை மீண்டும் திறக்கிறது புதுச்சேரி. இலவச அரிசியும் மானிய விலையில் பருப்பு மற்றும் சர்க்கரையும் வழங்கப்படும் என்று பட்ஜெட்டில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. வினாத்தாள் கசிவு பரவலாக இல்லாததால் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விளக்கம். வரும் ஆண்டுகளில் தேசிய தேர்வு முகமை மற்றும் மத்திய அரசு தீவிர கவனம் செலுத்த அறிவுரை. ஐந்தாண்டுகளாகியும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நிதி ஒதுக்கவில்லை என மக்களவையில் ஆராசா குற்றச்சாட்டு. கால தாமதத்தை ஒப்புக்கொள்வதாகவும் மிக விரைவில் பணிகள் தொடங்கும் என்றும் மத்திய அமைச்சர் நட்டா உறுதி. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிடப் பணி 2026ஆம் ஆண்டு அக்டோபரில் நிறைவடையும். இதுவரை 157 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் மக்களவையில் மத்திய இணையமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் தகவல். நீலகிரி மாவட்டத்தில் பரவலாக பெய்யும் மழையால் கேரட் விளைச்சல் பாதிப்பு. சென்னை கோயம்பேடு சந்தையில் 1 கிலோ கேரட் 150 ரூபாய்க்கு விற்பனை. ஐஐடி, என்ஐடி உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்கும் அரசு பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை 447ஆக அதிகரிப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். இலங்கை கடற்படை கப்பல் மோதி மீனவர் உயிரிழந்த விவகாரம். ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரம்பற்ற வேலைநிறுத்தம் அறிவிப்பு. தாம்பரம் ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்படும் பணிகளால் நாளை முதல் சென்னை புறநகர் ரயில் சேவைகளில் பாதிப்பு. 70 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் கரை புரண்டு ஓடும் காவிரி ஆறு. ஆர்வத்துடன் பார்த்து செல்லும் மக்கள். கல்லணை கால்வாயில் போதிய அளவு நீர் திறக்கவில்லை என குற்றச்சாட்டு. தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே விவசாயிகள் மறியல். மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண விரைவில் இந்தியா இலங்கை கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நடைபெறும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு விளக்கம். தூத்துக்குடியில் பால் விற்பனை கடையின் பூட்டை உடைத்து கோன் ஐஸ் திருட்டு. ரூபாயை திருடிச் சென்ற கொள்ளையர்கள்.
சென்னை தாம்பரத்தில் மது அருந்தியபடி காரில் நின்று பயணித்த இளைஞர் கைது. இணையதளத்தில் வீடியோ வைரலான நிலையில் காவல்துறை நடவடிக்கை.